Praise the Lord. நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிந்ததற்கு பிற்பாடு 2 விஷயங்கள் இருக்கிறது. என்னவென்றால், ஒன்று நித்தியமாக இயேசுவோடு நாம் சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வோம், அல்லது நித்தியமாக நரகத்திலே நாம் சென்றடைவோம். இது நம்ம இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ்கிறோம் அதை பொறுத்துதான் நம்முடைய மரணத்திற்கு பின்பாக இருக்கிற வாழ்க்கை அமைய போகிறதாக இருக்கிறது. இந்த நித்திய ஜீவனுக்கு யாரெல்லாம் போக முடியும் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எந்த மனிதனும் அவன் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அது இந்த உலகத்தில் இருக்கலாம், மறுமையில் இருக்கலாம், எந்த ஒரு இடத்திலும் அவன் வெட்கப்படுவதில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எந்த சூழ்நிலையிலும் பதற மாட்டான். அவனுக்கு எதிராக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் மாறினாலும் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவன் பதறான். அவனுக்கு ஒரு பதற்றமே இருக்காது. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள வாழ்க்கை வேண்டுமென்றால் இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள், இயேசுவை விசுவாசியுங்கள், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமும் சமாதானமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.